முக்கிய செய்தி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பொத்தூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொத்தூரில் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்பு வேலிகளை அமைக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொத்தூரில் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பொத்தூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பொத்தூரில் பேரிகார்டுகள் மற்றும் தடுப்பு வேலிகளை அமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது அங்கு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், பொத்தூரில் செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். படுகொலை செய்யப்பட்ட தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூர்ல உள்ள கட்சி அலுவலகத்துல அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவருடைய மனைவி தாக்கல் செய்திருந்த வழக்கு நீதிபதி பவானி முன்பு விசாரணைக்கு வந்திருந்தது. அதுல அரசு தரப்பிலும் அதே போல மனுதாரர் தரப்பிலும் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டதன் இணங்க திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர்ல படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உறவினருக்கு சொந்தமான நிலத்துல அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான உத்தரவை அனுமதியை அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாலை 5 மணிக்கு பௌத்த முறைப்படி அவரது இறுதி ஊர்வலம் என்பது பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கப்பட இருக்கிறது. அங்கு துவங்கி பெரம்பூர்ல இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் ஊருக்கு உட்பட்ட ஆவடி அடுத்த பொத்தூர் எனப்படக்கூடிய இடத்துலதான் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே பொத்தூர் ஊராட்சியில தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துல அதற்கான பள்ளம் தோண்டுவது உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறுதி கட்டமாக அந்த இறுதி நிகழ்வுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளும் அந்த இடத்தை சுற்றி பேரிகேடுகள் அமைப்பது உரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல டிஆர்ஓ, அது மட்டுமல்லாமல் வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என அனைவருமே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்போது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.